ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல கேரக்டர். அப்போ உனக்கு? எனக்கும் ஓகே தான். நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, குட் சேலரி வேற. முக்கியமா எந்த விஷயமும் மறைக்காம ஷேர் பண்ணுறாரு. ம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு ஓகே தான், அப்படிதான் இல்லை? ம் உனக்கே தோணுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இப்ப கூட உனக்கு வீட்ல பேசணும் உனக்கு தோணல? அப்போ காலைல இருந்து சான்ஸ் கேட்டதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? உனக்காக நான் இவ்ளோ யோசிக்கிறேன், எனக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்ற. அப்போ நான் மட்டும் உனக்கு ஏன்டா யோசிக்கணும்? உன்னெல்லாம் லவ் பண்ணதுக்கு ச்சே. ப்ரோ, உங்கள் லவ் பற்றி தான் ப்ரோ லக்ஷ்மி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் உள்ள எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்கல்ல, அதை வீட்டில் ஓப்பனாக பேசியிருக்க வேண்டியதானே? அப்படி பேசியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது ப்ரோ. எல்லாம் ஒரு பயம்தான் ப்ரோ. ப்ரோ, நானும் ஒரு பொண்ணு 7 வருஷமாக லவ் பண்ணோம். எங்கள் வீட்லேயும் வேணாம் தான் சொன்னாங்க. ஆனால் என் வீட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் அவளுக்காக ஸ்ட்ராங்காக நின்னேன். ஆனால் அவள் நிற்கல.